வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வு தமிழ் பாடத்திற்கு என்னென்ன முக்கியமான குருவினாக்கள் செயல் மற்றும் உரைநடை பகுதியில் குருவினாக்கள் படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இளங்கோவடிகள் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்கள் பெயர்களை எழுதுக. சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி தற்கால உரைநடையின் சிலோடை அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு. நச்சுப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிடப்பட்ட சொல்லுக்கு பொருள் தருக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இறையடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது. அதே மாதிரி முல்லை நிலத்தில் இருந்து மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை. இது ஒரு முக்கியமான வினா, இதை நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையினை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தவள் தலைவி. இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பொருள்கேற்ற அடியினை பொறுத்துக. வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புரிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் தானியங்கி கதவுகள், செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் திறன்பேசிகள். வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியினை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் முடிக்கச் செல்கிறேன். இத்தொடரில் வலுவமைதி எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு. இத்தொடர் கோடை விடுமுறையில் செல்வேன் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையாதால் கால வலுவாயிற்று என்னும் உறுதி பொருள் கருதி வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி இந்த வினா ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நோக்கியும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழலில் பூமியில் எவ்வகையான பாரிப்பாடல், இது முக்கியம். அதே மாதிரி வேர்ட் ஸ்மித் என்றால் என்ன, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, செயற்கை நுண்ணறிவு திறனுக்கு சில சான்றுகள், மெய்நிகர் உதவியாளர் என்பது என்ன, இலா மென்பொருள் பற்றி எழுதுக. அதே மாதிரி குலசேக ஆழ்வால் அன்னையினை உருவகித்து பாடுவது யாரை, இடக்கானால் இறைவனிடம் சினைந்து கூறுவது யாது. இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறித்து காரணம் எழுதுக. விரும்பும் மொழி தெலுங்கு, காரணம் தமிழுக்கு அடுத்து அதிக மக்கள் பேசும் மொழி, தமிழ்நாடோடு தொடர்புடைய மொழி. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவதின் தன்மானத்தை எண்ணி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன. எள்ளி நகையாடாமல் கொடுக்க வேண்டும், அப்போது இறப்பவர் உள்ளம் மகிழும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்கள்லாம் நீங்கள் படிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான வினா வந்து பார்த்தீங்கன்னா பாசவர் வாசவர் பல்நிலை விளையறிஞர், இது ரொம்ப முக்கியம். பாசவர் வெற்றிலை விற்பவர், நறுமணம் விற்பவர், பலவகை இயற்சி விற்பவர், உப்பு விற்பவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி, இது முக்கியமான வினா. மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசிக்கு சான்று தருக. வறுமை வாட்டியது, அறிவு பசி தூண்டியது, வயிற்றுப்பசியோடு பழைய புத்தகம் வாங்கி படித்தார். அதே மாதிரி நமக்கு உரைப்பாட்டு மடை, அதே மாதிரி 7 இசைகள் யாவை, பொருள் தருக. குறிப்பு வரைக அவயம், இது ரொம்ப முக்கியமான வினா, கண்டிப்பாக இந்த பொது தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். அறநெறி காலம் எது, அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டவை எவை, அரசின் கடமைகளாக சங்க இலக்கியங்கள் கூறுவன யாவை, தமிழரின் போர் அறம் குறித்து எழுதுக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலக்கழுதை கட்டரம்பேறும் கவிஞர் வாடி தண்ணீர் சாயக்கோவலை கந்த துணி கட்டை தூரிகை இச்சொற்களை தொடர்படுத்தி ஒரு பத்தி அமைக்க, இது ரொம்ப முக்கியம். ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் யாவை, ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு, இது நல்லா படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாழ்வில் தலைக்கணமே வாழ்வு, நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார். ஸோ இந்த வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 குருவினா சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 15லேருந்து 21 வரைக்கும் இதை நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.